Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோ 10th 11th 12th private and arrears ஸ்டூடெண்ட்ஸ்க்கு supplementary exam related நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாமுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணணும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது, மார்க் ஷீட் எப்படி வாங்கணும், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், யாரெல்லாம் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான வீடியோ. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அப்ளிகேஷன் டேட்டும் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே 14லேருந்து மே 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மே 14லேருந்து மே 29க்குள்ளே அப்ளை பண்ணுங்க. 30 31 அப்ளை பண்ணால் நீங்கள் பெனால்ட்டி தக்கலில் வந்து பெனால்ட்டி பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டைம் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து உங்களுக்கு ஜூலை 2 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டைம் டேபிள் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எங்கே எக்ஸாம் நடக்க போகுது, எங்கே போய் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி எல்லா டவுட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்களே டேரெக்டாக வந்து உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸை பற்றியும் அந்த வெபினாரில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும். அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிற ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்ககிட்டயும் நீங்கள் உங்கள் டவுட்ஸை டேரெக்டாக கேட்கலாம். 1 மந்தில் நம்ம எப்படி படித்து பாஸ் பண்ணுறது, எதெல்லாம் படித்தா ஒரு 40 to 50 மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லை 70 மார்க்ஸ் எடுக்கணும்னா நம்ம எப்படி படிக்கணும், அண்ட் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும்ன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துட்ருக்க உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா டவுட்ஸையும் நீங்கள் அந்த வெபினாரில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெபினார் என்றைக்கு நடக்க போகுதுன்னா மே 14 வெனஸ்டே வந்து ஈவினிங் 7 o'clock நடக்க போகுது. நீங்கள் 7 o'clock வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வெபினாரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெபினார் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மினிமம் எல்லோரும் 10th 11th 12th முடிச்சிருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது நிறைய பேர் ஜாப் ப்ரொமோஷன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாராவது இருக்காங்க, இல்லை ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க, அவங்க வந்து இப்போ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யாரும் எக்ஸாம் எழுதக்கூடாது, இத்தனை அட்டம் தான் எழுதணுன்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கிடையாது. எந்த வயசில் வேணாலும் நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து 58 வயசில் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாங்க 10th வந்து. ஸோ எல்லா வயசுலேயுமே எத்தனை அட்டம் வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ஜஸ்ட் அந்த வெபினார் மட்டும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அது எங்கே போய் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதையும் வந்து நம்ம இந்த வெபினாரில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெபினாரில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கடைசி 3 வருஷமாக வந்து 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்கோம். உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸும் வந்து நாங்கள் அந்த வெபினாரில் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நாங்கள் பேச வைப்போம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலிமா எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி படித்தா ஈஸியாக மார்க் எடுக்கலாம்ன்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க டேரெக்டாக சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வெபினார் ஜாயின் பண்ணோம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யாராவது அவங்க வந்து இந்த மாதிரி 10th 11th 12th கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, நம்ம வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி பேசலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தப்புனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.